வணக்கம் தோழர்களே. நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எது கை வச்சாலும் அது விளங்கவே விளங்காது, உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளே புலம்புற அளவுக்கு கேடுகட்ட நிலைமைக்கு போயிருக்குது அவருடைய நிலைமை. சமீப காலமாக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா திறந்து வைத்த பாலங்கள் ஆகட்டும், கட்டிடங்கள் ஆகட்டும், கட்டுமானங்களாகட்டும், ஏன் நாடாளுமன்ற வளாகமே மழை பெஞ்சு ஒழுகுற அளவுக்கு ஓடசலா கட்டி வச்சிருக்கிறாரு. அதே போல உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய கோயில் சிலைகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மழை காத்துல கீழே உளுந்து உடஞ்சி நொறுங்கி போச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் மகாராஷ்டிராவிலையும் பாஜகவுடைய கூட்டணியோட சிவசேனா ஏக்நாத் பிரிவும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருடைய பிரிவும் சேர்ந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க பாஜக ஆதரவோட. இந்த கூட்டணி ஆட்சி மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரிஜினல் சிவசேனா கட்சியோட தலைவரான திரு உத்தவ் அவர்களும் ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் உடைய தலைவரான திரு சரத்பவார் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர்களுடைய ஊழலுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநிலத்துடைய மிகப்பெரிய ஐகான் அப்படின்னாக்கா அவர்களுக்கு வைக்கப்படுகின்ற சிலைகள் எந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக கவனமாக எல்லா இடத்துலையும் வைப்பாங்கன்னு எல்லாத்தையும் தெரியாது. அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ஐயன் வள்ளுவன் அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் சிலை அமைத்தார் குமரிமுனையில். சுனாமியே அந்த சிலையை கவுத்த முடியல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ரொம்ப கம்பீரமா அந்த சிலையை உருவாக்கி கொடுத்திருந்தாரு. ஒரு மாநிலத்தினுடைய ஐக்கானா திகழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு சிலைகள் அமைத்து அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னோம். பிரம்மாண்டமாகவும் இருக்கணும், அதே சமயத்தை பார்த்தா அந்த சிலைகள் கம்பீரமாகவும் இருக்கணும். எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அந்த சிலைகள் சேதமாகாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து கட்டுவாங்க. அதே மாதிரி தான் பாஜகவும் பல சிலைகள் நாங்கள் கொண்டாந்து வச்சு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிலைகள் ஹிந்துத்துவாவின் முகமாக விளங்கக்கூடிய பல தலைவர்களுக்கு சிலைகள் வச்சாங்க. பல சிலைகள் ஏற்கனவே சேதமாயிட்டே இருக்குது. ஏன் குஜராத்தில் சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலை வைத்திருந்தாங்களே அந்த சிலையே பார்த்தீங்கன்னாக்கா மலையில் ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அது வைக்கப்பட்ட காலத்துலேருந்தே இதாக இருந்தது. அப்படிப்பட்ட சொல்லதான் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஐக்கானா கொண்டாடப்படுற, தமிழ்நாட்டில் எப்படி ராஜராஜ சோழன் ஒரு ஐக்கானா கொண்டாடப்படுறாங்களோ அதே போல் மகாராஷ்டிராவில் ஹிந்துத்துவ அரசியல்வாதிகளாகட்டும் மராட்டியர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சத்ரபதி சிவாஜியை கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட மராட்டிய மன்னரான சிவாஜி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட்டையில் 35 அடி உயரத்தில் வெண்கல சிலை அமைக்குது மகாராஷ்டிரா அரசு. கடற்படையோட துணையோட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலையை கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா திறந்து வச்சாரு. அந்த சிலை தான் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கூட முழுசா நிறைவடையாத சூழல்ல அந்த சிலை சாதாரணமான ஒரு காத்து மலைக்கே தாங்காம அந்த சிலை கீழே விழுந்துட்டு சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கு. ஒரு வெண்கல சிலையே சுக்குநூறா உடஞ்சிருக்குதுனாக்கா அப்ப எந்த அளவுக்கு அந்த சிலை அமைக்கிறதுல மக்கள் பணம் சுரண்டப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும், உணர முடியுது. அதாவது தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஐயன் வள்ளுவனுக்கு கலைஞர் அவர்கள் வைத்த சிலை பார்த்தீங்கன்னாக்கா சுனாமியே தாக்கப்படுச்சு. சுனாமியே எதிர்த்து நின்று கம்பீரமா நின்றது. ஆனா இந்த சத்ரபதி சிவாஜிக்கு இவர்கள் அமைத்த மகாராஷ்டிரா அரசு அமைத்த அந்த சிலையானது வெறும் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசின காத்து மலைக்கே கூட தாங்கல சுக்குநூறா உடஞ்சிருக்குனாக்கா இவர்களுக்கு ஊழல் மட்டுமே குடியா இருந்திருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நரேந்திராவுக்கு நேரம் சரியில்லை, நரேந்திரா ஆட்சியில் இருந்தாக்கா இனிமேல் நாடு நாசமாக போய்டுன்னு சொல்லிட்டு சங்கிகளே புலம்புற அளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்களை அபசகனமாக சங்கிகளே சொல்லி சித்தரிக்கிறாங்க. நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா நரேந்திராவுக்கு இந்த சிலைகள் அபசகனம் இல்லை. இந்த நாட்டுக்கு எப்போ நரேந்திரா பிரதமர் 2014 ஆனாரோ அன்னைக்கே இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நேரம் கெட்டு போச்சு தான். அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மக்கள் அவருடைய மனநிலையிலேருந்து எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள், வன்மம், குரோதம் இதெல்லாம் உருவாகி இருக்கு. மத ரீதியான பாகுபாடு, சக மனிதனை மதமாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நரேந்திரா வந்ததுக்கு மட்டும் அதிகமாகி இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பொருளாதாரமும் நசுங்கி போயிருக்குது. நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டில் மத பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்குது பாஜக குரூப்பும் நரேந்திரா குரூப்பும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த
சங்கிகளும் இன்னைக்கு நரேந்திராவுக்கே வந்துட்டு நரேந்திராவை நேரம் ஒரு காலத்தில் வந்து நரேந்திராவை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்துத்துவின் ஒரே முகம் விஸ்வகுருன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சங்கிக்கு வந்துட்டு நரேந்திரா வந்துட்டு அபசகனத்தின் குறியீடாக இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா சங்கிகளுடைய போக்கே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக தான் இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்க எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது, இந்த ஊழலில் யார் யார் பங்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் அவர்கள் வந்துட்டு இதுக்கும் தங்கள் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த இடத்துல வேற ஒரு சிலையை அமைப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறதோட இது வந்துட்டு கடற்படை வந்துட்டு உருவாக்கின சிலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருப்பி விடுறாரு. இது மாநில அரசு சம்மந்தப்பட்டதான் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிவாஜி அவர்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் மகாராஷ்டிரா மக்கள் தங்களுடைய இனத்தின் ஐக்கானா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து தவறே இல்லை. தங்கள் மொழிக்கு தங்கள் இனத்தின் ஐக்கானா ஒருவரை சத்ரபதி சிவாஜி அவர்களை காட்டுவது எந்த ஒரு இதுவும் தயக்கமும் நமக்கும் கிடையாது. ஏன்னா அந்த இனத்தின் எழுச்சிக்காக இது பண்ணான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்க சங்கி குரூப்புகள் அதே வேளையில் அந்த இனத்தின் தலைவனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, மதவாத ஹிந்துத்துவாவினுடைய அடையாளமாக மாற்றி நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த சிலை உடைந்ததை பற்றி வாயவே திறக்கலை. அதுவும் எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத்லாம் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி பற்றி மேடைக்கு மேடை பேசுவார். இன்னைக்கு இந்த சிலை உடைந்த பற்றியெல்லாம் எதுவும் வாயை திறக்கலை, எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு ஒன்றிய பிரதமர் வந்துட்டு ஒரு கட்டடத்தையோ ஒரு கட்டுமானத்தையோ திறந்து வைக்கிறானாக்கா அந்த இடத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு தரம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனால் நரேந்திரா அவர்கள் வந்துட்டு சமீப காலமாக திறந்து வைத்த இந்த ஓராண்டுகளுக்குள்ள திறந்து வைத்த எல்லாமே பாருங்க ஓட்ட உடசலாக இருக்குது, எல்லாமே இடிஞ்சு போகுது. மோர்பி பாலம் வந்துட்டு இடிஞ்சு போகுது, எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த அளவுக்கு சல்லிஸாக ஊழலை பண்ணி மக்கள் பணத்தை சுரண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் காட்டுது. நம்ம இது சிவாஜி சிலையோடைய சேதாரத்தை குறித்து மட்டும் பேசலை, எல்லாத்தோடையுமே ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க எல்லா கட்டுமானங்கள்லேயும் மிகப்பெரிய ஊழலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மிக வெளிப்படையாக தெரியுது. அதனால இது குறித்து அதாவது ஒன்றிய அரசின் பங்கோட எங்கெல்லாம் கட்டுமானங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் தீவிர கண்காணிப்பை வந்துட்டு அந்தந்த மாநில அரசுகள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்றதை மிக தெளிவாக காட்டுது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றது குறித்து தொடர்ந்து பேசுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். சாட்டையை நம்பாதீங்க, நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான். சாட்டை பையனை நம்பாதீங்க, அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன், நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு. சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு? இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க.